ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்துட்டு அவள் தான் ரீஓப்பன் ஆக போகுது. நம்ம வந்துட்டு புக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கவர் போட்டிருப்போம். அது கவர் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் வந்து உள்ள கவருக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோலை வந்து நம்ம அப்படியே வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி ரோல் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோல்லாம் வச்சு நம்மளுக்கு எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது இருக்கிற ஃபுல் லென்த்தில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து தேவையோ அந்த அளவுக்கு டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 3யாக தேவைப்படுது. அதனால் நான் 3யாக வந்துட்டு 3 ஒரே சேம் சைஸில் வர மாதிரி 3யாக நம்ம வந்து டிவைட் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சுற்றியும் சர்க்கிளாக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் சுற்றி சர்க்கிள் வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நைஃபு இல்லைன்னா வந்து சிசர் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஃப்பில் வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ரோல் வந்து மடங்காமல் நம்மளுக்கு வந்து அப்படியே இதிலே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சிசருங்கும்போது நம்ம வந்து இப்படி வச்சு அமுத்தி பிடிச்சி தான் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் அமுங்கின மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வந்து எது வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து 3யாக நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து கலர் பேப்பரு இல்லைன்னா வந்து பெயிண்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்துட்டு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து பெயிண்ட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 3 கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அடிச்சுக்கலாம். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கோட்டிங் வந்து அடிச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற இதுவே வந்து வெளியே விசிபிளாக தெரியுதுங்கிற போது அது காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலேயே இன்னொரு கோட்டிங் வந்துட்டு அடிங்க. அடித்ததுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து பண்ணலாம். இப்போ வந்து இதை அடித்தாச்சு, நான் காய வச்சிடுறேன். அடுத்தடுத்த கலரு அதே மாதிரியே அந்த 3 இதுக்குமே நம்ம வந்து அடிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிட்டர் கலந்த மாதிரியான ஒரு பெயிண்ட்டு. இது வந்து டக்குன்னு காஞ்சிடுச்சு. இன்னொன்று வந்து நார்மல் பெயிண்ட்டு, அது வந்து டக்குன்னு காயல. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு 3யுமே அடித்து நல்லா நம்ம வந்து காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து அதில் லெட்டர்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். அது நம்ம வந்து எது எழுத போகிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பென்சிலில் நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து பெயிண்டில் வந்து எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பெயிண்ட் எழுதுவீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே கூட எழுதிக்கலாம். பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் நம்ம எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இது பெயிண்டில் தான் பண்ணணும்னு இல்லை, மார்க்கர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து மார்க்கரில் வந்து அப்படியே நம்ம வந்து எழுதிடலாம். இப்போ வந்து நான் என்ன எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான வேர்ட்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். பாருங்க, நம்ம வந்துட்டு ஹோம்னு வந்து எழுதியாச்சு. இது நல்லா காயட்டும். நம்ம வந்து அடுத்தது நம்ம வந்து எழுதலாம் அடுத்த இதில். இப்போ வந்து இதில் வந்து நான் ஸ்வீட்டுன்னு எழுத போகிறேன். அதுக்கும் அதே மாதிரியே நான் வந்து பென்சிலில் ஒரு டைம் வந்து நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்வீட்டுன்னு எழுதுனதுக்கு மேலேயே நம்ம அதே மாதிரியே பிளாக் கலர்லேயே நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பெயிண்ட் அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி அடித்தோம்ல, அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட் கலராக நம்ம வந்து எடுத்து அடிச்சிருந்தோம்னா, இப்போ வந்து பிளாக்கில் வந்து நம்ம ரைட் பண்ணும்போது நம்ம நல்லா வந்துட்டு ரைட் பண்ணது வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதையும் நம்ம வந்துட்டு டார்க்காக சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கும் நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கலர் நம்ம எழுதுனது அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை லைட் கலராக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த எழுதுறது வந்து டார்க் கலராக எழுதும்போது நம்மளுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேப்பராக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட்டுன்னு எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் ஒன்லேயே வந்து நம்ம வந்து ஹோம்னு எழுதிக்கலாம். நான் வந்து ஹோம், ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எது மாதிரி வந்துட்டு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். உங்கள் கிட்ஸோட நேம் கூட எழுதிக்கலாம். இல்லைன்னா மை ஹோம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இப்போ 3யும் நம்ம வந்து எழுதி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு த்ரெட் வந்து நான் உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து உள்ளன் த்ரெட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு எட்ஜை இந்த சைட்லேருந்து அந்த இந்த ஹோல்லேருந்து அந்த ஹோல் பக்கமாக நம்ம வந்து இழுத்துக்கலாம். இப்போ இந்த ஹோல்லேருந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு இன்னொரு எட்ஜ் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கும். அந்த சைட்லேருந்து இப்படி இந்த சைடில் வர மாதிரி நம்ம வந்து உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டுங்கும்போது உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பென்சில், பென் அந்த மாதிரி ஏதாச்சும் உள்ளே விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணோம்னா, திணிச்சோம்னா நம்மளுக்கு வந்து வந்துரும். இப்போ பாருங்கள் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரியே இந்த சைடில் இருக்கிற த்ரெட் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போகிற மாதிரி நம்ம வந்துட்டு போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹோமில் வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து இந்த ஸ்வீட்டில் இருக்கிற இதில் வந்து அந்த சைட்லேருந்து இப்படி வர மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி போகிற மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் தான் வந்து இன்னொன்னையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரியே நம்ம வந்து ஹோமுக்கு வந்து ஒரு சைடில் மட்டும் நான் இந்த சைடில் இருந்து ஒரு சைடில் மட்டும் எடுத்து நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது ஃபினிஷ் பண்ண போகிறோங்கிறதுனால 2 சைடில் உள்ளே விட்டு வெளியே எடுக்க தேவையில்லை. ஒரு சைடில் மட்டும் உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து அந்த 2 எட்ஜையும் பிடிச்சி நாட் போட்டுட்டு அந்த நாட் போட்டது வந்து உள்பக்கமாக அந்த ரோலுக்கு உள்பக்கமாக போகிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இது முன்ன பின்ன ஆடாமல் ரோல் ஆகாமையே இருக்கிறதுக்காக அந்த த்ரெட்டு வந்து எந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு செட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல த்ரெட்டு படுதோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த த்ரெட் அதுக்கு மேலே ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அந்த த்ரெட் வந்து அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். அந்த ஸ்வீட்டு அந்த இதெல்லாம் அந்த எழுதுனது எல்லாமே வந்து மறையாமல் சேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இருக்கும். அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுருங்க. எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்ம அழகாக வந்துட்டு ஒரு வால் டெக்கர் வந்து ரெடி பண்ணிட்டோம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற ரோலை வச்சு நம்ம சூப்பராக ஒரு டெக்கர் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 3 ரோல் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து கொஞ்சம் த்ரெட் வந்து மொத்தமாக இருக்கிற கயிறு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் எப்படி வந்து உள்ளே விட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா 3 இதுக்கும் அதே மாதிரியே இதையும் நம்ம வந்து உள்ளே விட்டு இந்த சைடும் ஆப்போசிட் சைடில் உள்ளே விட்டு நம்ம வந்துட்டு 3 இதுக்கும் நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து அதில் வந்து சொன்னதுனால இது அந்தளவுக்கு கிளியராக காமிக்கல. அதே சேம் மெத்தட் தான் நம்ம உள்ளே விட்டு எடுக்கிறது. இது வந்து கொஞ்சம் கயிறுங்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்குது. அது வந்து நூலுன்றதுனால கொஞ்சம் வந்துட்டு சிரமமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பீரோவில் வந்துட்டு டோர் இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு அங்கே லைட்டிங் இல்லாதனால நான் வந்து இங்கே காமிக்கிறேன். பீரோவில் வந்து டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து மாட்டி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஷாலெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷால் தான் எப்படி மடித்து வச்சாலும் விழுந்துடும். அதை வைக்கிறதே பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி சைடில் வந்துட்டு டோரில் அந்த பீரோவில் டோரில் வந்து சைடில் இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுட்டு நம்ம வந்துட்டு இருக்கிற ஷாலெல்லாம் மடித்து இந்த மாதிரி தொங்க விட்டுட்டோம்னா அழகாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். மடி விழுந்து நம்ம வந்து அதையே எடுத்து வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். நீட்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இதுலேயே நம்ம வந்து வேறு மெத்தடில் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ரெண்ட் வீட்டில் இருக்கோன்னா சில வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் வந்துட்டு இருக்காது. நம்மளால் ட்ரெஸ் வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரி விண்டோ கம்பியில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக மாட்டி விட்டு இந்த மாதிரி பேண்ட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அயனிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு இடத்துல வந்து வைக்கணுன்ற போது இது அழகாக நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கலாம். இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கயிறு வந்து நான் வந்து குட்டியாக நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரோலில் வந்து கயிறு ஒரு பக்கமாக உள்ளே விட்டு நம்ம இன்னொரு பக்கமாக வெளியே எடுத்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நீளமாக தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து இந்த மாதிரி விட்டு நம்ம வந்துட்டு கட்டிக்கலாம். ரொம்ப நீளமாக உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வர மாதிரி கட்டிக்கோங்க. சின்னதாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து நீளத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அதிகப்படுத்திக்கோங்க. அது மாதிரி தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வந்துட்டு ரெண்டல் வீட்டில் அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆணி அடிக்கிற வசதியெலாம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம பாத்ரூம்லேயும் வந்துட்டு ஆங்கர் இல்லைன்னா நம்மளால் ட்ரெஸ் போடுறதுக்கு டவல் போடுறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா நம்ம வந்து பாத்ரூமில் வந்து ஷவர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஷவரில் கூட நம்ம வந்து மாட்டி விட்டுட்டோம்னா நம்ம டவலோ ட்ரெஸ்ஸோ போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். இதுலேயே வேறு விதமாக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இப்படி கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேங்கிள்ஸ் பழைய பேங்கிள்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, மெட்டல் பேங்கிள்ஸு. அந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து பழசாக ஃபேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல கட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விரிக்க முடியும். விரிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து யூ மாதிரி வளைச்சிட்டு இன்னொரு சைடை வந்து இந்த மாதிரி அந்த ரோலில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பேங்கிள் லென்த் இருக்குதோ
அந்த அளவுக்கு வந்து ஒரு 2 சுற்று வருதுன்னா சுற்றி விட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி யூ மாதிரி நம்ம வந்து வளைச்சி விட்டுட்டோம்னா கொக்கி மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொக்கி வந்துட்டு ரெடி ஆகிடும். அதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஊக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 5 வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீ ஹோல்டராக இல்லைனாலும் கிட்ஸோடது ஐடி கார்டு, நெக் செயின்ஸ்லாம் வந்து கேர்ள் பேபி இருந்துச்சுன்னா நிறைய நெக் செயின்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி நெக் செயின்ஸ் வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வந்து நம்மளுக்கு வந்து ரேக் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஆணி அடிக்க முடியலனா கூட இந்த மாதிரி நம்ம கரண்டிலாம் மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பரோட ரோல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஃபுல் லென்த்து வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுலேயே 2 பண்ண போகிறதுனால ஒரு பக்கம் முக்கால்வாசி இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் கால்வாசி இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து 2 பீஸ் கிடச்சிருச்சு. நம்ம கட் பண்ணது கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிசர் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக ஈவனாக வர மாதிரி நீங்கள் வந்து சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இதுக்கு மேலே கலர் பேப்பர் சுற்றுறதுனாலும் ஓகே, நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சார்ட் பேப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் டெக்கரேஷனுக்கு அந்த டிசைன் கவரில் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பிளாக் சார்ட்டு தான் நான் வந்து எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். சுற்றி அந்த எந்த அளவுக்கு ரோல் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற க்ளூ பார்த்திங்கன்னா ஃபெவிபாண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இது வந்து ஒட்டிக்கும். இப்போ வந்து இது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயும் நம்ம வந்து பிளாக் கலரில் வந்து சார்ட் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இது காயிற ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்தது வந்து அந்த ரோல் கொட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த கார்னர் இருக்கும் பார்த்திங்களா, மேலே கார்னர் அண்ட் கீழே கார்னர், அந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி க்ளூ சுற்றியும் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸுக்கெலாம் நம்ம வந்து லேஸ் ஒட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி லேஸ் வந்து சுற்றியும் வந்து நான் வந்து டிசைனுக்காக நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரியே கீழோட எட்ஜ்லேயும் வந்து இந்த மாதிரி இருந்த லேஸ் வந்து நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ இது 2 சைட்லேயுமே நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இது கீழே வந்து அந்த ஒரு பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து வேணும். ஒரு பக்கம் ஓப்பனில் இருக்கணும், ஒரு பக்கம் வந்து க்ளோஸில் இருக்கிற மாதிரி நான் இந்த கார்ட்போர்ட் அட்டையை வந்து சர்க்கிள் பண்ணி நான் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கலாம். ஒரு சைடில் க்ளோஸில் இருந்தால் மட்டும் போதும், ஒரு சைடில் ஓப்பனில் இருக்கட்டும். ஏன்னா 2 சைடும் ஓப்பன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒட்டி, அதுக்குலேயுமே வந்து நம்ம வந்து லேஸ் ஒட்டி நம்ம வந்து டெக்கர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கலர் ஷீட் கூட இல்லைன்னா கிளிட்டர் ஷீட் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒட்டி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே சுற்றி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இது சுற்றியுமே ஒட்டி நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அது பத்தலை. இப்போ வந்து அடுத்தது அந்த ரோல் வந்து கொஞ்சம் நடுவில் மட்டும் எம்ப்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு பார்த்திங்கன்னா ப்ளைனாக. அதனால் இந்த மாதிரி எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரோஸ்லாம் வந்து இருந்துச்சு ஸ்டிக்கரில். அது வந்து நான் ஒட்டி கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அடியில் இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பேஸு, அதுக்கு மேலே இந்த மாதிரி சென்டரில் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக நம்ம வந்து ஒரு பென்சில் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்ம செஞ்சோன்ற மாதிரியே இல்லை, அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். இதுலேயே வந்து வேறு விதமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் அந்த பின்னாடி பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இப்போ பூ ஒட்டியிருக்கோம்னா அதுக்கு பேக் சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கிராஸாக வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஒட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு லூப் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி நான் வந்து 2 எட்ஜையும் பிடிச்சி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஊக்குலேயோ ஒரு ஆணிலேயோ
வந்து நம்ம மாட்டிட்டோம்னா இது வந்து அழகாக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷாக வால் ஃப்ளவர் வாஷாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும், நம்மளுக்கு வந்து வாலில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வால் டெக்கராக கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுட்டு இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். நம்ம அந்த குட்டியாக ஒரு ரோல் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, பேலன்ஸு, அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இதை சுற்றி நான் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிற சார்ட் பேப்பரில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து ஒட்டியாச்சு. அதே மாரி கீழ வந்து அத ஃபினிஷ் பண்றதுக்கு, அந்த ஹோல வந்துட்டு க்ளோஸ் பண்றதுக்காக, அதே மாரி கார்ட்போர்ட் அட்டையில வந்து ஒரு சர்க்கிள வந்து கட் பண்ணி நம்ம வந்து அடியில வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பழைய ஃப்ளவர் வாஷ் உடஞ்சு போனது, அந்த ஃப்ளவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி வீட்ல இருந்துச்சு. நான் அது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது இந்த மாரி பாட்டா நம்மளுக்கு வந்து பிரித்து நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் அதை வந்து ஆல்டர் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அழகா வந்து ஒரு பூங்கொத்து வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து அந்த பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்மைலி, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து லேஸ் வந்துட்டு சுற்றுறது நம்ம இஷ்டம் தான். நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் கீழே வந்து ஒரு லேயர் வந்துட்டு இந்த மாதிரி லேஸு, அதே மாதிரி மேலேயும் ஒரு லேயர் வந்து நம்ம வந்துட்டு ஒட்டிட்டு, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி பூவெல்லாம் நம்ம வந்து ஒட்டி நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ளே வந்து அந்த உள்ளே நம்ம வந்து சொருகுனோம்னா, அந்த வந்து பூங்கொத்தை வந்து சொருகுனோம்னா நம்மளுக்கு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஹோல் போட்டு இந்த மாதிரி பூங்கொத்தை உள்ளே சொருனோம்னா அது வந்து பூ ஆடாமல் நம்மளுக்கு அப்படியே நிற்கும். அப்படியே இல்லைனாலும் உள்ளே நீங்கள் கொஞ்சம் அரிசி கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டிங்கனாலும் நல்லாவே நின்றுக்கும். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.